தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. போராடிய மாணவர்கள் மீதான வழக்குகளை கைவிட காவல்துறைக்கு உத்தரவிட பிரதமர் மோடிக்கு அபிஜித் தீப்கே வலியுறுத்தல். இன்ஸ்டாகிராமில் மன்னிப்பு மட்டும் போதாது, வழக்குகளும் வாபஸ் பெறப்பட வேண்டும் என பேட்டி. ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்காநகர் மாவட்டத்தில் சுமார் 1000 மீட்டர் போலி ராணுவ சீருடை துணிகள் பறிமுதல். உளவுத்துறையும் ராஜஸ்தான் காவல்துறையும் இணைந்து நடத்திய கூட்டு சோதனையில் சிக்கின. எத்தனால் கலக்காவிட்டால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 125 ரூபாயாக உயரும் என பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம். மானிய விலையில் வழங்கப்படும் உணவு தானியங்கள் எத்தனால் உற்பத்திக்கு திருப்பிவிடப்பட்டதாக வெளியாகும் தகவல்களுக்கு மறுப்பு. திருவண்ணாமலையில் 623 கோடி ரூபாயில் 22 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய புறவழிச்சாலை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டெண்டர். நகர் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதால் 2 நாட்கள் தடைக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நெல்லை மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை. 2 நாட்களில் பாபநாசம் அணை சுமார் 10 அடியும், சேர்வலாறு அணை 27 அடியும் நீர்மட்டம் உயர்வு. தொடர் கனமழை காரணமாக நிரம்பியது பில்லூர் அணை. 8000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எனவே பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தனமண்டி, தர்கால் பகுதிகளில் பெய்யும் கனமழையால் ஆறுகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரில் தொடரும் கனமழையால் சேதமடைந்த ரஜோரி பூஞ்ச் தேசிய நெடுஞ்சாலை. சரிந்து விழுந்த ராட்சச பாறைகளை அப்புறப்படுத்தும் பணிகள் மும்முரம். கேரளத்தில் வேகமெடுத்த தென்மேற்கு பருவமழை. அதிரப்பள்ளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளத்தில் தத்தளிக்கும் கேரளத்தின் கண்ணூர் மாவட்டம். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தேங்கும் தண்ணீர். மூணாறு, தேக்கடி, வாகமன் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடல். கனமழை தொடரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் பத்தனம்திட்டா. வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணிகள் தீவிரம். பம்பை ஆற்றில் வெள்ளம், நிலச்சரிவு அபாயம். சபரிமலை பயணத்தை ஒத்திவைக்க பக்தர்களுக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வேண்டுகோள்.
கேரளத்தில் பெய்து வரும் கனமழைக்கு 3 சிறார்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. மாநிலம் முழுவதும் 65 முகாம்களில் ஆயிரக்கணக்கானோர் தங்க வைப்பு. அசாம் மாநிலத்தையே உருக்குலைத்துள்ள பெருவெள்ளம். நூற்றுக்கணக்கான கால்நடைகள், வீடுகளை இழந்து தவிக்கும் மக்கள். கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமின் சிவசாகர் பகுதி. தண்ணீர் வடியாத நிலையில் மழை தொடர்வதால் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் மக்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை எதிரொலி. கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் உயரும் நீர்மட்டம். கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 14,958 கனஅடியாக அதிகரிப்பு. காலையில் உபரி நீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் உயர்வு. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு தாக்கல். தமிழ்நாட்டிற்கு உடனே நீர் திறக்க உத்தரவிட வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் திமுக அவசரமாக மனு தாக்கல் செய்தது ஏன் என திமுகவுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. DK சிவக்குமாருடன் சேர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் திமுக முட்டுக்கட்டை போடுவதாகவும் விமர்சனம். ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கர்நாடக அணைகளில் தண்ணீரே இல்லை என ஆட்சியாளர்கள் கூறி வந்த நிலையில் 2 நாட்களில் எப்படி அணைகள் நிரம்பின? காவிரி கண்காணிப்பு குழுவின் நிலை இதுதானா என்றும் CPM மாநில செயலர் சண்முகம் கேள்வி. காவிரி நீர் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் என திருமாவளவன் வலியுறுத்தல். பிரதமரை நேரில் சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றும் பேட்டி. இந்திய பிரதமரை தமிழ்நாடு அரசின் சார்பில் சந்திக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும். ஆகவே இது குறித்து விரைவில் தமிழக அரசு ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மக்களின் நீர் உரிமைக்காக கட்சி வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். தேசிய இனங்களுக்கு இடையே உரிமையை வெல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை உருவாக்க முடியும் என கேள்வி. இப்ப நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற உரிமையாக இருக்கிறது நீர் உரிமை. அந்த உரிமைக்கு நம்ம எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்னா நிக்க வேண்டியதுதான். இந்தியாவை யார் ஆண்டாலும் காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒருமையை இல்லாமல் எப்படி தேச ஒற்றுமையை நீ உருவாக்குவ? காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக சென்னையில் வரும் 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. தமிழக கர்நாடக எல்லையான பில்லிகுண்டுவில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து முழக்கம். முதல்வர் விஜய் கர்நாடகாவுக்கு சென்று தண்ணீர் பெற்றுத்தர வேண்டியதுதானே என தேமுதிக இளைஞரணி செயலர் விஜய பிரபாகரன் விமர்சனம். தாவேக்கவில் உள்ள அனைவரும் கர்நாடகாவுக்கு ஓடுங்கள் எனவும் ஆவேசம். அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீங்க தானே பாட்டுனீங்க. போங்கண்ணே போய் பாடுங்கண்ணே, வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடாவில் போய் பாடுங்க.
இன்னைக்கு ஜனநாயகம் நாங்க ஓடலன்னா மட்டும் எல்லாருமே கண்ணீர் விடுறாங்க. நீங்களே ஓடுங்க, தாவேக எல்லாரும் ஓடுங்க, ஓடு 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 ஓடு. நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் ஜூலையில் 15.4% அதிகரித்து 2,11,000 கோடி ரூபாயாக உயர்வு. ஜிஎஸ்டி வசூலில் ஹரியானா 25% வளர்ச்சி கண்ட நிலையில் தமிழகத்தில் வசூல் 1% சரிவு. இளைஞர்களிடையே போதை மருந்து பயன்பாட்டை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு இயக்கம் 100 வார காலம் நாடெங்கும் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. போதை மருந்து விழிப்புணர்வு இயக்கம் தொடர்பாக 28,000 இடங்களில் நிகழ்ச்சிகள், 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றதாக அரசு தகவல். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ஹவாலா பணம் 1 கோடியே 8 லட்சம் ரூபாய் பறிமுதல். இருவரை பிடித்து விசாரித்து வரும் காவல்துறையினர். கடந்த ஜூலை மாதத்தில் இந்தியாவில் வாகனங்கள் விற்பனை 33 விழுக்காடு அதிகரித்து 4,70,000 தொட்டது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு, வருமான வரி சலுகைகள், வங்கி வட்டி வீதம் குறைப்பு உள்ளிட்டவற்றால் விற்பனை அதிகரித்ததாக வாகன நிறுவனத்தினர் விளக்கம். வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் எங்கே? அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி. அமெரிக்கர்களை விட புற்றுநோயிலிருந்து குணமடையும் இந்தியர்கள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் ராஜா தகவல். மொராக்கோவை ஒட்டிய எல்லையில் வேலி அமைத்து பாதுகாப்பை பலப்படுத்தியது ஸ்பெயின். பல்லாயிரக்கணக்கானோர் ஊடுருவி இருந்த நிலையில் 1600 அடி நீளத்திற்கு வேலி அமைப்பு. உலகின் பிற பகுதிகளை விட மேற்கு ஐரோப்பாவில் வெப்பம் வேகமாக அதிகரித்து வருகிறது. வரும் காலங்களில் வெப்ப அலைகள் அதிகரிக்கும் என்றும் ஸ்பெயின் நாட்டு வானிலை மையம் எச்சரிக்கை. காமன்வெல்த் போட்டிகளில் அடுத்தடுத்து பதக்கங்களை குவிக்கும் இந்தியா. இதுவரை 39 பதக்கங்களுடன் 4வது இடம் பிடித்து அசத்தல். காமன்வெல்த் போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் மட்டும் 7 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்கள் வென்று இந்தியா சாதனை. மகளிருக்கான குத்துச்சண்டையில் தங்கம் வென்ற பிரீத்தி மற்றும் லம்போரியா. மகளிருக்கான குத்துச்சண்டை 70 கிலோ பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை அருந்ததி சௌத்ரி. ஆடவர் 80 கிலோ எடை பிரிவில் இந்திய வீரர் அங்குஷ் பங்கலும் தங்கம் வென்று அசத்தல். காமன்வெல்த் மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ பிரிவில் தங்கம் வென்றார் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி. 60 கிலோ பிரிவில் தங்கம் வென்று பிரியா அபாரம். காமன்வெல்த் பாரா குண்டு எறிதலில் தங்கம் வென்றார் இந்தியாவின் சோமன் ராணா. அதே போட்டியில் வெள்ளி வென்றார் மற்றொரு இந்திய வீரரான சுபம் ஜூயல். காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்று தமிழக வீரர்கள் அசத்தல். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் வெள்ளியும் செல்வப்பிரபு வெண்கலமும் வென்றனர்.
காமன்வெல்த் போட்டியில் மும்முறை தாண்டுதலில் வெள்ளி வென்ற பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை, வெண்கலம் வென்ற செல்வ பிரபுவுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. காமன்வெல்த்தில் மும்முறை தாண்டுதலில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பாராட்டு. தமிழ்நாட்டிலிருந்து மேலும் பல இளம் புயல்களால் இந்தியா வெல்லட்டும் என்று பதிவு. சென்னையில் மீண்டும் தொடங்குகிறது டபுள் டெக்கர் பேருந்து சேவை. அடுத்த 3 மாதங்களில் 20 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என போக்குவரத்து அதிகாரிகள் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. நாளை பிரசித்தி பெற்ற நிறைப்புத்தரிசி பூஜை. பம்பை ஆற்று வெள்ளப்பெருக்கால் பக்தர்கள் பயணத்தை தவிர்க்க திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வேண்டுகோள். ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு வாழை இலை தேவை அதிகரிப்பு. ஆண்டிப்பட்டி சந்தையில் ஒரு கட்டு வாழை இலை 2000 ரூபாய் வரை ஏலம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம்.